சென்னை அம்பத்தூரில் உள்ள ஓட்டி பேருந்து நிலையம் அருகே தனியார் கணினி பயிற்சி மையம் ஒன்று இயங்கி வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதன் உரிமையாளர் ஷேக் முகமது அலியை தொடர்பு கொண்ட ஒருவர் தன் பெயர் பிரகாஷ் எனவும் தான் சென்னை மாநகராட்சி உதவி ஆணையர் எனவும் கூறி அருகில் உள்ள ராமசாமி பள்ளியில் மேயர் பிரியாராஜனின் நிகழ்ச்சி நடப்பதாகவும் அதற்கு கணினி பயிற்சி மையம் சார்பாக பணம் கொடுக்க வேண்டும் என கூறி 10,000 ரூபாய் கேட்டுள்ளார். இதனை கேட்ட கணினி மைய உரிமையாளர் பணம் கொடுக்க மறுக்கவே மையத்தின் உரிமையை புதுப்பிக்க தன்னிடம்தானே வர வேண்டும், அப்போது பார்த்துக் கொள்கிறேன் என மிரட்டத் தொடங்கியுள்ளார். இதனை கேட்டு பயந்து போன ஷேக் முகமது அலி உடனே 2,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கணினி பயிற்சி மையத்திற்கு வந்த ஒருவர் முகமது அலியிடம் 2,000 ரூபாய் பணத்தை பெற்றுச் சென்ற நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் என குறிப்பிட்ட பள்ளியில் சென்று விசாரித்த போது அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடைபெறவில்லை என கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஷேக் முகமது அலி பணம் பெற்றுச் சென்ற நபருக்கு தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் ஷேக் முகமது அலி புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சென்னை மாநகராட்சி உதவி ஆணையர் பிரகாஷ் என கூறி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட நபரை தேடிய நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 2 பேரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் திருமுல்லைவாயிலைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அம்பத்தூரைச் சேர்ந்த பர்னபாஸ் என்பது தெரியவந்துள்ளது. இதில் பிரகாஷ் என்பவர் இதுபோன்ற மோசடி திட்டங்களை தீட்டுவதும் அவர் சொல்லும் வேலையை பர்னபாஸ் செய்து முடிப்பதும் வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. இவர்கள் இருவரும் தினமும் அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து இதுபோன்ற மோசடி திட்டங்களை தீட்டி வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பர்னபாஸிடம் விசாரித்த போது தனக்கும் இந்த மோசடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தன் முதலாளி என்ன வேலை சொல்கிறாரோ அதை மட்டுமே செய்வேன் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஷேக் முகமது அலி மாநகராட்சி பெயராலும் சென்னை மேயர் பெயராலும் தாங்கள் ஏமாற்றப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். என்னுடைய பெயர் வழக்கறிஞர் ஷேக் முகமது அலி. அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல குளோபல் டெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகம் உடைய ஆபீஸ் ஊழியர் நம்பருக்கு ஒரு போன் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் அம்பத்தூர் ஆபீஸ்ல இருந்து ஜோனல் ஆபீசர் பிரகாஷ் பேசுறேன், உங்களுடைய ஓனரை உடனே லைன்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நம்பருக்கு நான் போன் பண்ணி பேசும்போது நான் வந்து ஜோனல் ஆபீசர் பிரகாஷ் பேசுறேன் அம்பத்தூர் ஆபீஸ்ல இருந்து. அம்பத்தூர் இருக்கக்கூடிய SRM அரசு பள்ளியில வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில வந்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் வராங்க. அதனால ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயும் 10,000 வாங்க சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உங்க இன்ஸ்டியூட் சபா 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு சார் கொடுக்கணும், அரசு நிகழ்ச்சி தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஸ்டேஜ், ஸ்நாக்ஸ், ஸ்பீக்கரு, வரவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், எல்லாமே வந்து எங்களால பண்ண முடியாது, நீங்க ஏதாவது எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது 10,000 முடியாதுன்னு சொல்றோம். அப்புறம் 5,000 கேட்கிறாரு, 5,000 முடியாதுன்னு சொல்றோம். அப்படி எவ்வளவு முடியுன்றாரு. சரி நம்ம 2,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2,000 வாங்கிட்டு போறாங்க. ஈவினிங் நிகழ்ச்சி இருக்கு 7 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த 7 மணிக்கு எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பும்போது அந்த ஸ்கூல் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியே இல்ல, அப்படி நிகழ்ச்சி நடைபெறவே இல்லைன்ற ஒரு தகவல் வரும்போது பின்னாடி அந்த நம்பருக்கு போன் பண்ணும்போது அந்த போனை வந்து அவர் பிளாக் பண்றாரு. வேற நம்பர் வந்து எடுத்து வேற வேற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்றாரு. ஆக மொத்தம் சென்னை மாநகராட்சி பேர்ல அம்பத்தூர் ஜோனல் ஆபீஸ் பேர்ல மாநகராட்சி மேயர் பிரியா பேர்ல வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டோம்ன்ற தகவல் மொத்தம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. T1 அம்பத்தூர் T1 காவல் நிலையத்துல வந்து புகார் அளித்திருக்கோம். குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு விழிப்புணர்வு பகுதி. யாராவது அரசு சார்பா சென்னை மாநகராட்சி சார்பா யாராவது போன் பண்ணி பணம் கேட்டா தயவு செய்து பணத்தை கொடுக்காதீங்கன்ற அடிப்படையில தான் இந்த பேட்டியை நான் தரேன். ஏற்கனவே சில வடமாநிலத்தை சேர்ந்த இந்திக்காரங்க வந்து போன் போட்டு டெபிட் கார்டு நம்பர் கொடு, கிரெடிட் கார்டு நம்பர் கொடு சொல்லி வாங்கி ஏமாத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் ஆயிட்டு வராங்க. இந்த மாதிரி நிலையில திடீரென்று அரசு ஊழியர் பேர்ல, சென்னை மாநகராட்சி பேர்ல, ஜோனல் ஆபீசர் பேர்ல, சென்னை மாநகராட்சி மேயர் பேர்ல இப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொதுமக்கள், வியாபாரிகள் தயவு செய்து விழிப்புணர்வோடுங்க. யார் எந்த பணம் கேட்டாலும் அந்த பணத்தை கொடுக்காதீங்கன்ற உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.